Hi students, welcome to our channel Max Plus U. Class 10 CBSE Mathematics most important sums பார்க்குறோம்ப்பா. இதில் chapter 1 real numbersல HCF LCM மாடல் பார்க்க போகிறோம். First question LCM of 12 and 24. Basic question தாம்மா MCQல கேட்டிருக்காங்க. 12க்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. 12 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are. ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி 24 பண்ணிங்கன்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா வரும். ஸோ 2 கியூப் இன்ட்டு 3. இதில் எது எல்சிஎம்னு பாருங்கள். ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 2 கியூபில் 2 கியூப் 3 காமனாக இருக்குது 3. ஸோ ஆன்சர் வந்து 24. ஸோ எல்சிஎம் எல்லாருக்கும் போட தெரியும். ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்துருங்கப்பா. ஸோ வாட் இஸ் த செகண்ட் கொஸ்டின்னா எல்சிஎம் ஆஃப் 77 99 வந்து 693 இருக்குது. ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். அந்த ரெண்டு நம்பர் 77 அண்ட் 99. ஸோ அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து எல்சிஎம் கொடுத்துட்டாங்க 693. ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் இங்கே வச்சுட்டு இந்த எல்சிஎம் ஆன 693 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ 77 இன்ட்டு 99 பை 693 வரும். கரெக்டாக? ஸோ அதுதான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 11 வந்துடுது. தேர்டு கொஷின்மா எக்ஸ்பொனண்ட். ஸோ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட போகிற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு அந்த சம்மில் டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள். ஏன்னா ரொம்ப நல்லா தெரிஞ்ச சம்ஸ் நிறைய பேர் போட்ட சம்மாக இருக்குதுன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பொனண்ட் ஆஃப் 2 in the prime factorization of 336. இப்போ 336 2 டேபிளில் ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நமக்கு எல்லாம் தெரியும் 2 1s are 2, பேலன்ஸ் 1 அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணால் 2 power 4 into 3 into 7 வருது. ஸோ அவங்க வெறும் எக்ஸ்பொனண்ட் ஆஃப் 2 தான் கேட்குறாங்க. 2 பவரில் என்ன இருக்கோ அதுதான். 2 பவரில் 4 தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பொனண்ட் ஆஃப் எனி நம்பர் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அந்த நம்பர் எத்தனை தடவை வருது? இப்போ எக்ஸ்பொனண்ட் ஆஃப் 3ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 3 வந்து 3 power 1 தான் இருக்குது. ஸோ அப்போது 1 தான் ஆன்சர். ஸோ எக்ஸ்பொனண்ட் ஆஃப் தட் நம்பர்னும் போது இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிட்டு அது பவரில் எத்தனை தடவை. இப்போ இந்த 2 வந்து எத்தனை தடவை வருது? 2 வந்து 4 தடவை வருதுன்றதுனால எக்ஸ்பொனண்ட் ஆஃப் 2 வந்து 4. ஃபோர்த்து கொஷின்ப்பா. இதில் எது ப்ரைம் நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 1 அண்ட் அந்த டேபிளில் மட்டும் தான் போகணும், வேறு எந்த டேபிளையும் போகக்கூடாது. 105 கண்டிப்பாக கிடையாது, 5 டேபிளில் போகும். 117 அந்த 7 டேபிளையும் போகும், 17 டேபிளையும் போகும். 119 கிடையாது, 3 டேபிளையும் போகும், 13 டேபிளையும் போகும். ஸோ இதெல்லாம் போகும், 109 எந்த டேபிளையும் போகாது அப்படின்றதுனால ப்ரைம் நம்பர். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஈஸியும் கூட. 2 மார்க்லாமா இந்த செக் வெதர் 8 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 0ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ன்றதை கண்டிப்பாக எழுதணும். ஸோ எப்படிலாம் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 power nன்றதை இந்த மாதிரி 2 power 2 cube பவர் என்னன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அது 2 into 2 into power n. ஸோ அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 8 power nல யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம். இப்போ கூட எனக்கு ஒரு மேம் டீச்சர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஷின் இந்த வேர்டு வந்து ஸ்டூடெண்ட் எழுதலை, யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், அவள் மார்க் ஆஃப் மார்க் நான் குறைக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்காங்க இந்த வேர்டு கண்டிப்பாக எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆஃப் மார்க் குறைக்கவும் செஞ்சோம். ஸோ அதனால் இந்த வேர்ட்ஸ் ப்ராப்பராக பார்த்துக்குங்க. 8 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 0ன்னு சொல்லும் போது ஸோ அந்த எப்போ இது பாசிபிள், எண்ட் வித் டிஜிட் 0 எப்போ பாசிபிள்னா இட் வில் பி டிவிசிபிள் பை போத் 2 and 5. ஆனால் இதில் போத் 2 and 5 இல்லை, வெறும் 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ ஸோ யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் படி இது வந்து பாசிபிள் இல்லைன்னு சொல்லி எழுதணும். இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளியரானு செக் பண்ணிக்கோங்கப்பா. தென் 6th கொஸ்டின். Find the least positive integer which on adding 1 is exactly divisible by 126 and 600. இப்போ இந்த கொஸ்டினில் 126 and 600 பார்த்தீங்கன்னா அது எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகுமா பை ஆடிங் 1. ஸோ 126க்கும் 600க்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு 1 சப்ராக்ட் பண்ணணும். நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் அவங்க ஆடிங் 1 தானே கொடுத்துருக்காங்க, எதுக்கு சார் சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க ஆடிங் 1 கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் ஓகே, பட் அந்த 1ன்றது எக்ஸ்ட்ராவாக இருக்குது உன்னோட எல்சிஎம்மில். ஸோ அந்த நம்பரில் தான் அந்த 1 ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் எல்சிஎம் எடுத்துட்டு அந்த 1 சப்ராக்ட் பண்ணால் தான் உன்னோட ப்ராப்பரான இன்டீஜர் வரும். புரியுதா? ஸோ இப்போ இந்த 12599ல் 1 ஆட் பண்ணால் உனக்கு இந்த எல்சிஎம் வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால்
1 சப்ராக்ட் பண்ணணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் ஆடிங் 1 எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை இந்த 2 நம்பர் இருந்ததுன்னா அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு 1 சப்ராக்ட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 2 மார்க்கில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் 7th கொஸ்டின்மா, இந்த மாதிரி சம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. HCF of 120 and 130 expressed in the form of 3x plus 4. ஸோ 120க்கும் 130க்கும் HCF எடுத்துட்டிங்கன்னா 10 வருதுப்பா. அதை நீங்களே போட்டுருவீங்க HCF. அந்த 10 இந்த 3x plus 4ல் ஈக்குவேட் பண்ணுங்கள். 3x plus 4 equal to 10. ப்ளஸ் 4 அங்கே போனால் -4 ஆகிடும். கரெக்டாக 10ல் 4 போச்சுன்னா 6ஆ? x equal to 6/3 போட்டுருங்க. x equal to 2. கிளியராக செக் பண்ணிக்கோங்கப்பா. அதே மாதிரி தான் 8th கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இது ஏற்கனவே பண்ணியிருக்கோம். HCF into LCM equal to ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஒரு நம்பர் வந்து 18 கொடுத்துட்டாங்க, HCF LCM கொடுத்துட்டாங்க. மல்டிப்ளிகேஷன் 18 நீங்கள் வந்தால் டிவிஷன், கேன்சல் பண்ணால் 45 வந்துருச்சு. இது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துட்டோம். 9th கொஸ்டின்மா, 2 நம்பர் வந்து கோப்ரைம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கோப்ரைம் இல்லைன்றது ஒன்றுமே இல்லை. அதுக்கு HCF 1 தவிர வேறு ஏதாவது வந்துச்சுன்னா, HCF ஈக்குவல் டு 1 இருந்தால் கோப்ரைம், HCF நாட் ஈக்குவல் டு 1 இருந்தால் இட்ஸ் நாட் அ கோப்ரைம். ஸோ இங்கே HCF 11 வந்திருக்கு. ஸோ இது நாட் அ கோப்ரைம். கிளியரா? தென் 10th இதே மாதிரி தான். LCM ஆஃப் 92 and 510 வந்து கண்டுபிடிக்க சொல்லிட்டு அப்படியே HCFும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பட் ஆல்சோ ஃபைண்ட் தி HCF பை யூஸிங் LCM. LCM வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம நார்மலாக போடும்போது HCF கண்டுபிடிச்சு தான் LCMே போடுவோம். ஸோ நீங்கள் முதல்ல LCM போட்டுருங்க, அப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க. அண்ட் ஃபைண்ட் HCF பை யூஸிங் திஸ் LCM. இந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு HCF அப்புறம் LCMும் போடாதீங்க. முதல்ல LCM கண்டுபிடிச்சிட்டு அது யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு HCF கண்டுபிடிங்க. ஈஸி தான். 11th கொஸ்டின்ப்பா, டிட்டர்மைன் த வேல்யூஸ் ஆஃப் M and N ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 10500. இந்த 10500வை நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். 2 டேபிளில் 3 டேபிள் அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இப்படி வருது. 2 2 தடவை வருது, 3 ஒரு தடவை வருது. ஸோ 2 ஸ்கொயர் 3 power 1 5 cube 7 power 1 இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 2 power m 3 5 power n 7. இப்போ நமக்கு இந்த 3யும் 5யும் தேவையில்லை, பிகாஸ் அது பவரில் ஒன்று தான் இருக்குது. இங்கே m 2 பவரில் m இருக்குது, இங்கே 2 பவரில் 2 இருக்குது. ஸோ கம்பேர் பண்ணால் m2. இங்கே 5 பவரில் n இருக்குது, இங்கே 5 பவரில் 3 இருக்குது. பாருங்கப்பா, 5 பவரில் இங்கே n இருக்குது ஆஸ் பர் கொஸ்டின், எஸ் ஆர் நோ? அப்போ 5 மேலே n இருக்குது. இங்கே 5ல் நமக்கு எத்தனை தடவை 5 வந்துச்சு? 3 தடவை 5 வந்திருக்கு. ஸோ n வந்து 3. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க, ஈஸியும் கூட. 12th கொஸ்டின் நீங்கள் இப்போ இது வரைக்கும் டெஸ்ட் எழுதும் போதே பார்த்துருப்பீங்க, எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின். லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 70 and 125 லீவிங் ரிமைண்டர். லீவிங் ரிமைண்டர்னால் முதல்லையே இந்த 70யை 5ஆல் சப்ராக்ட் பண்ணிக்கணும், ரெஸ்பெக்டிவ்லியும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த 125 8ஆல் சப்ராக்ட் பண்ணிக்கணும். 70 - 5 65, 125 - 8 117. ரெண்டுத்துக்கும் HCF எடுங்கப்பா. ஸோ அதுதான் லார்ஜஸ்ட் நம்பர். எப்போவுமே இதுக்கு கன்க்ளூஷன் கொடுக்கணும். அவங்க ஃபைண்ட் HCFன்னு கேட்கல, ஃபைண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு கேட்குறாங்க. தேர்ஃபோர் ரெக்வயர்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 13 எடுத்து எழுதணும். ஸோ கன்க்ளூஷன் நான் ஒழுங்காக எழுதாமல் மார்க் குறைச்சிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கான ஆன்சர் ப்ராப்பராக எழுதணும். சார் அப்போ எப்போவுமே லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட் சம் ரிமைண்டர்னு கொடுத்தா முதல்ல சப்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வந்து HCFே போடணுமா அப்படிங்கிறீங்கன்னா, ஆமாம். எல்சிஎம்மில் தான் LCM போட்டுட்டு அந்த ஒரு சம் ஆடிங் 1 வந்துச்சு, அதான் கடைசியாக சப்ராக்ட் பண்ணுவோம். பட் இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 13th ஏன் வந்து இது காம்போசிட் நம்பர், ஏதாவது காமனாக எடுக்க முடியுமா பாருங்கள். 7 காமனாக எடுத்துட்டோம். இப்போ 5 × 9 + 1. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. ஸோ இட் ஹேஸ் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரியும் போடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு காமனாக மட்டும் எடுத்துகிட்டு சின்ஸ் இட்ஸ் அ மல்டிபிள் ஆஃப் 7 ஸோ இட்ஸ் அ காம்போசிட் நம்பர்னு எழுதுவாங்க. அது கூட எழுதலாம், இல்லை அவங்கவுங்க இஷ்டம் தான். பட் இது இன்னும் கிளியர். எல்லாமே ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் போட்டுட்டு சின்ஸ் இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ன்ற மாதிரி நீங்கள் எழுதுறதும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் தான், நம்ம இஷ்டம் தான். 2 3 1 5 0 ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுத முடியுமா, இது யூனிக்கான்னு கேட்குறாங்க. எந்த ஒரு நம்பரையுமே நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸில் எழுத முடியுன்ற போது அது யூனிக் தான். யூனிக்னா இப்போ 2 5 5 4 63 வருதுன்னா
நீங்கள் போட்டாலும் நான் போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரணும். நான் மேபி ஆர்டரை வேணால் மாற்றி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 5 போட்டுக்கலாம், அப்புறம் 2 போட்டுக்கலாம், அப்புறம் 5 போட்டுக்கலாம், அப்புறம் 463 போட்டுக்கலாம். நான் ஆர்டரை மாற்றி எழுதலாமே தவிர 5 2 தடவை வருதுன்னா 2 தடவை தான் வரும். 2 ஒரு தடவை வருதுன்னா ஒரு தடவை தான். 463 ஒரு தடவைனா ஒரு தடவை தான். ஸோ அதுதான் யூனிக்கான்னு கேட்குறாங்க. எஸ், இட்ஸ் யூனிக். இந்த மாதிரியான வேர்டிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற டெஸ்ட்டில் புக்ஸில் பார்க்க மாட்டோம். டக்குன்னு இந்த யூனிக்கான்னு கேட்குறதுலாம் என்ன யூனிக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகலாம். அப்புறம் ஃபேக்டர் ட்ரீ இப்போ யூஸ்வலாக அவ்வளோ பார்க்குறதே இல்லை, பட் ஃபேக்டர் ட்ரீயும் கேட்கலாம். ஃபேக்டர் ட்ரீன்றது நமக்கெல்லாம் தெரியும், சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம். ஸோ எல் ஷேப்பில் நம்ம இது வரைக்கும் போட்டுட்ருப்போம்ல, அதுக்கு பதிலாக இப்படி பிரிக்கணும். ஸோ இதில் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்ஸிங் த வேல்யூஸும் கேட்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி, ஸோ நார்மலாக 3 × 1365, 3 × 455, 5 டேபிளில் 91, 7 13 அந்த மாதிரி ஸ்பிட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம 14 பவர் என்ன வந்து எண்டு வித் டிஜிட் 0 இல்லை, கேன் நெவர் எண்டு வித் டிஜிட் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதே ரீசன் தான். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், யூனிக்னஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக், அது மூலமாக இது வந்து 2 × 7 தான் வருது, அதனால் ஸ்பிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த சமம் முடிச்சிடுறோம். 2 டேங்கர்ஸ்ப்பா, இதில் எதுவும் பார்த்துருப்பீங்க. 620 லிட்டர் 840 லிட்டர் டீசல் இருக்குது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் அ கண்டெய்னர் வந்து எப்போ இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ HCF கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு. ஸோ 20 வந்துருச்சு. மறுபடியும் சொல்கிறேன், HCF 20 நிறுத்திடாதீங்க. தேர்ஃபோர் இட் கேன் மெஷர் த டீசல் இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஈக்குவல்ஸ் டு தட் மீன்ஸ் 20 லிட்டர்னு போடுவோம். சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளமில் டவுட் வந்துடுது, HCF-ஆ LCM-ஆன்னு இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் HCF எழுதிடுங்க 20ன்னு. அப்புறம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா LCM-ம் கண்டுபிடிச்சி அதையும் எழுதிட்டு HCF இல்லை LCM ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஆன்சருக்கு கன்க்ளூஷன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ரெண்டுத்தையும் எதுனா என்ன பார்க்காத, HCF LCM ரெண்டுத்தில் ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்கும்ல. ஸோ அதுக்கு டிக் அடிச்சிடுவாங்க. பட் ஃபைனல் ஆன்சரில் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதக்கூடாது. 20 லிட்டர் ஆர் LCM ஆன்சர் எழுதக்கூடாது, ஒன்று தான் எழுதணும். பட் அது எது ஒன்று கரெக்டாக இருந்தால் அதுக்கான மார்க் ஃபுல்லாக வந்துட போகுது. தப்பாக இருந்தாலும் அந்த HCF LCMன்ற அந்த ஒரு வேர்ட் நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோன்றதுனால 2 மார்க்கில் 1 மார்க் கேரண்டியாக இருக்கும். 3 மார்க்கில் ஒரு 2 மார்க்ஸ், 1.5லேருந்து 2 மார்க் வந்துடும். ஸோ சில பேருக்கு வேர்ட் ப்ராப்ளம் படித்து HCF-ஆ LCM-ஆன்னு ப்ராப்பராக புரியலைன்ற பட்சத்தில் ரெண்டுமேவும் நம்ம எழுதலாம். ஆனால் கன்க்ளூஷனில் ஒன்று தான் எழுதணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா இருக்குல்ல இந்த ட்ரிக்கு? இது ஹையர் அச்சீவர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கப்பா. ஓரளவு எப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குப்பா அப்படின்றவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா தெளிவாக தெரிஞ்சால் தயவு செஞ்சு எது கரெக்டோ அதை மட்டுமே போடுங்க. ஸோ இது எல்லாருக்கும் அப்ளிகபிள் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட் ஆஃப் த ரூம் 8 மீட்டர் 50 சென்டிமீட்டர், 6 மீட்டர் 25 சென்டிமீட்டர், 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ராட் தட் கேன் மெஷர் த டைமென்ஷன். லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ராடுன்னு சொல்லிட்டு டயகனல் ஃபார்முலா √L² + B² + H² போட்டுறாதீங்க. அதை போட்டால் இந்த சம் ரொம்ப பெருசாக போகும். சர்ஃபேஸ் ஏரியா வால்யூமில் 9th ஸ்டாண்டர்ட் லெவலில் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? இங்கே ஜஸ்ட் LCM தான் எடுக்க போகிறோம். 850க்கும் 625க்கும் 475க்கும் ப்ராப்பராக LCMனு சொல்லிட்டணும். HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடைத்துவிடும். புரியுதான்னு பார்த்துக்கங்கப்பா. டவுட்ஸ்? அப்புறம் இதுலேயும் பாருங்களேன், HCF முடிக்கல. ஹென்ஸ் லென்த் ஆஃப் த ரெக்வயர்ட் ராட் இஸ் 25 சென்டிமீட்டர். ஸோ கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே தயவு செஞ்சு கன்க்ளூஷன் எழுதுங்க. அந்த 19th கொஷின் நீங்களும் பார்த்து நிறைய தடவை கேட்குறாங்க எக்ஸாமில். சம். ஆனால் இந்த சம் கேட்டதில் இந்த மாதிரி வேறு சம் கேட்டிருக்காங்க. இது இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்க சம். 48 செகண்ட்ஸ், 72 செகண்ட்ஸ் அண்ட் 108 செகண்டில் டிராஃபிக் லைட் மாறிக்கிட்டே இருக்கான். ஸோ LCMக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ்னால், ஒரு விஷயம் சைக்கிளிக்காக நடக்குது, சைக்கிளிக் இப்போ மறுபடியும் நடக்க போகுதுன்ற பட்சத்தில் அதுக்கெல்லாம் நம்ம LCM எடுக்கலாம். இந்த டிராஃபிக் லைட் வந்து 3 டிஃப்ரெண்ட் ரோட் கிராசிங்கில் இருக்குது. அது 48 செகண்ட்ஸ், 72 செகண்ட்ஸ், 108 செகண்ட்ஸில் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்போது எல்லாமே சேர்ந்து 8 ஹவர்ஸில் ஆகுனது மறுபடியும் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அப்போ 48, 72, 108 அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், LCM எடுத்துகிட்டு 432 ஆக்கிட்டு அது செகண்ட்ஸில் இருக்குது, டைம் மாற்றணும். அதனால் இது எவ்வளோ மினிட்ஸ்னு பாருங்கள், 7 minutes 12 seconds. ஸோ அதை தான் 8, 7, 12 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க. கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி 7 minutes 12 seconds போட்டாங்கன்னு கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கோங்கப்பா. இந்த 20th ஈவன் புக்கில் இருக்குது. லாஸ்ட் டைமில் இப்போ நியூ புக்கில் இருந்திருக்காது, பட் ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் எக்ஸசைஸில் இருக்குது. 3rd சம்னு நினைக்கிறேன். ஆர்மி கண்டிஞ்சென்ட் 678 சோல்ஜர்ஸ் இருக்காங்க.
அவங்க வந்து ஆர்மி பேண்டில் 36 மெம்பர்ஸ் இன் ரிப்பப்ளிக் டே பரேட். என்ன கோஇன்சிடன்ஸ் பார்த்தீங்களா? இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு ரிப்பப்ளிக் டே, இங்கே பார்க்க போகிறதும் ஒரு ரிப்பப்ளிக் டே பரேட். ஓகே, ஸோ அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தே கேன் மார்ச். ஸோ 678ம் 36க்கும் HCF எடுங்க. ஸோ யூஆர் கெட்டிங் த ஆன்சர். மறுபடியும் பாருங்கம்மா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் விச் தே மார்ச்னு போட்டுட்டு 6ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ எப்போ வேர்ட் ப்ராப்ளம் எழுதினாலும் கன்க்ளூஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு சம் போடும்போது சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே தான் அதர் சம்ஸ்க்கும். ஸோ ஐ திங்க் இந்த 20 சம்ஸில் இந்த வீடியோ போடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் இதே மாதிரி ஒரு டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணோம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இது எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.